ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். கோயம்பேடு ரோஹிணி தேர்லேருந்து நைட் ஷோ படம் பார்த்துட்டு வர வழிக்கு கிட்டத்தட்ட டைம் 1 மணி 2 மணி ஆயிருக்கும். திருமங்கலம் எல்லாம் தாண்டி அண்ணா நகர் வர வழிக்கு இந்த ப்ளூ ஸ்டார் பக்கத்தில் ஒரு ஃபுட்பாத்தில் ஒரு அம்மா தனியாக க்ளீன் பண்ணிட்டு இருக்குது. அவரை பார்த்தா நம்ம சென்னை கார்ப்பரேஷனோட யூனிஃபார்ம் எல்லாம் போட்டுருக்கு. எனக்கே டவுட் ஆயிடுச்சு. இந்த டைம்ல இந்த அம்மா என்ன இங்கே பண்ணிட்டு இருக்கு? நான் போய் கேட்டேன். என்னம்மா இங்கே பண்ணிட்டு இருக்கு? இல்லப்பா நமக்கு இப்போ தான் டியூட்டி. இப்போ க்ளீன் பண்ணணும். க்ளீன் பண்ணணுமா? இது யாரம்மா இந்த டியூட்டியெல்லாம் போட்டிருக்கு? அப்படிதான் வரும். ஷிஃப்ட்டா நமக்கு இப்படி தான் டியூட்டி வரும். ஓகே இப்படி டியூட்டி வரும். அப்போ உங்களுக்கு பாதுகாப்புக்கு என்ன பண்ணும்? இப்போ நைட் இவ்வளோ லேட் நைட்டு நீங்க வேலை பார்க்குறாங்க. அப்போ ஏதாவது ஆச்சுன்னா என்ன பண்ணும்? இல்ல சூப்பர்வைசரா ஒருத்தர் இருக்காங்க. அவர் வந்து செக் பண்ணிட்டு போவாங்க. செக் பண்ணிட்டு போவாங்க ஓகே. இப்போ நீங்க தனியா தானே நிற்கிறாங்க. இப்போ நெறைய போதைப் பொருளெல்லாம் வாங்கி போட்டுக்கிட்டு பசங்களெல்லாம் நெறைய இல்லீகலா விஷயங்கள் பண்ணிட்டு இருக்கும்போது, எந்த பாதுகாப்பும் இல்லாம நீங்க இங்க வேலை பார்த்துட்டு இருந்தீங்க. உங்களுக்கு ஏதாவது ஆச்சுன்னா யாரு பொறுப்பு? கார்ப்பரேஷன் பொறுப்பேற்பாங்களா? அப்படி கேட்கும்போது அந்த அம்மாவுக்கு எந்த பதிலும் இல்ல. இப்ப அந்த அம்மா சொல்றது, "நமக்கு இந்த வேலை தேவையில்லையாப்பா. நம்ம போய் ஏதாவது கம்ப்ளைண்ட் பண்ணா நம்மள வேலைய விட்டு தூக்கிடுவாங்க. அப்ப நமக்கு இந்த வேலை தேவை. நமக்கு இந்த வேலை தாக்கு பிடிக்கணும். அதனால நம்ம அவங்க சொல்ற மாதிரி ஷிஃப்ட்டா நம்ம இங்க வேலை பார்த்துட்டு இருக்குது." நான் மட்டும் இல்ல, நெறைய லேடீஸுக்கு நைட்டு இந்த மாதிரி வேலை குடுக்குறாங்க. பாதுகாப்பு இருக்கான்னு கேட்டா, ஒரு நம்புறேன். பாதுகாப்பு இருக்குன்னு நம்புறேன். அப்படியே வேலை பார்த்துட்டு இருக்குது. ஏதாவது ஆச்சுன்னா, எல்லாம் கடவுளுக்கு விடுறேன்னு சொல்லிட்டு அந்த அம்மா வேலை பார்த்துட்டே இருந்தது. வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் நான் நெறைய யோசிச்சேன். என்னடா இது! ஒரு கார்ப்பரேஷன்ல வேலை பார்க்கும்போது, ஷிஃப்ட்டுன்னு சொல்லிட்டு லேட் நைட்ல எந்த பாதுகாப்பும் இல்லாம இந்த லேடீஸ இப்படி வேலை வாங்குறது தப்பு தானே! நம்ம வுமன்ஸ் சேஃப்டின்னு எப்பவும் சொல்லிட்டு இருப்பாங்க. ஆனா, இந்த மாதிரி வேலை பார்க்குறவங்கள யாரும் கவனிக்க மாட்டீங்களா? இல்ல இத பத்தி யாரும் கேட்க மாட்டீங்களா? இது யார்கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணணும்? யார்கிட்ட சொல்றது? இதெல்லாம் நம்ம நெறைய தேடி பார்த்தேன். ஆனா, இதெல்லாம் நம்ம சொன்னா எல்லாம் வேலைக்கு ஆவாது. நமக்கு என்ன வாய்ஸ் இருக்குது? நம்ம எப்படி சொன்னாலும் யாரும் நம்ம வாய்ஸ் எல்லாம் கேட்க போறதில்ல. நமக்கு பின்னாடி ஒரு கட்சியோ, பவரோ எதுவும் இல்ல. தனிப்பட்ட முறை போய் கேள்வி கேட்டா கூட, நம்ம வாய்ஸ் எல்லாமே அதெல்லாம் சின்ன சின்ன வாய்ஸா போகுது தவிர, யாருமே அந்த கேட்க மாட்டாங்க. ஆனா, இந்த மாதிரி விஷயங்கள் இந்த லேட் நைட்லலாம் வேலை பார்க்குற விஷயங்கள் எல்லாம் எப்படியாவது ஸ்டாப் பண்ணணும். வுமன் சேஃப்டின்னு சொல்லிட்டு நெறைய விஷயங்கள் கவர்மெண்ட் பண்ணிட்டு இருக்கும்போது, இந்த மாதிரி விஷயங்கள அது அவ்வளோ அசால்ட்டா விடுறது இல்லையா? அது அவங்க பண்ணுவாங்க. அதெல்லாம் பிரச்சனை இல்ல. அவங்க வுமன்ஸே கிடையாதுல்ல. வேற வுமன்ஸுக்கு தான் சேஃப்டி குடுக்குற மாதிரி தான் இங்க பண்ணிட்டு இருக்குது. இனியாவது இப்போ புது ஆட்சி வந்திருக்கு. ஜோசப் விஜய் சார் முதலமைச்சரா வந்திருக்கு. இந்த மாதிரி விஷயங்கள வந்து அட்ரஸ் பண்ணிட்டு, இந்த லேட் நைட்ல இந்த கிளீனிங் ஸ்டாஃப் கார்ப்பரேஷன் கிளீனிங் வேலை பண்றவங்கள, லேட் நைட்ல லேடீஸுகள இந்த மாதிரி வேலைக்கு அலோட் பண்ணாம, ஏதாவது ஒரு சேஞ்சஸ் ரூல்ஸ் கொண்டு வந்துட்டு, அவங்களுக்கு பாதுகாப்பான ரீதியில வேலை குடுத்துருங்க. நம்ம பார்த்தா நமக்கே ஒரு மாதிரி சங்கடமா இருக்குங்க. யாருமே இல்லாம, தனியா பாதுகாப்பு இல்லாம, தனியா ஒரு அம்மா வேலை பார்த்துட்டு இருக்குது. ஏதோ ஒரு நம்பிக்கையில வேலை பார்க்குறாங்க. வேலை தேவை. அதனால பண்ணிட்டு இருக்குது. இதுக்கு ஒரு மாற்றம் தேவைன்னு எனக்கே தோணிடுச்சு. அதனால தான் ஒரு வீடியோ வருது. நம்ம குரலு யாராவது வந்து கேட்கணும்ல. நான் டைரக்ட்டா போய் கார்ப்பரேஷன்லாம் பேசிட்டேன். இல்ல டைரக்ட்டா போய் கம்ப்ளைண்ட் குடுக்கறதெல்லாம் ட்ரை பண்ணேன். ஆனா, யாருமே அது என்ன வருது, காது குடுத்து கூட கேட்கல. இல்ல அதெல்லாம் கொடுத்துட்டு வெளிய பிரயோஜனம் இல்ல. அதுக்கு சும்மா தான். மேயர் எப்படி இருக்காங்க, கார்ப்பரேஷன் எப்படி இருக்காங்க நமக்கு தெரியும். இப்போ ஆட்சி மாறுதுனால தான் இந்த வீடியோஸா பண்றாங்க. கொஞ்சம் பேராவது இது கேட்டுட்டு, ஓகே தப்பா இருக்குது. இந்த மாதிரி ரூல்ஸ் எல்லாம் வந்து சேஞ்ச் பண்ணணும்னு யாருக்காவது இந்த வீடியோ பார்த்துட்டு, இந்த வீடியோ ஷேர் பண்ணிட்டு, நான் சொல்ற இந்த விஷயம் ஒரு 10 பேர் என் பின்னாடி இருந்து சொன்னா நல்லா இருக்கும்ல. கண்டிப்பா இது நம்ம முதலமைச்சரோட ஒரு பார்வையில வந்து, இதுக்கு ஒரு மாற்றம் வந்தா நல்லாயிருக்கும்னு நான் எதிர்பார்க்குறேன். அதுக்கு தான் இந்த மாதிரி வீடியோஸா வந்திருக்கு. அப்போ இனியும் நல்ல நல்ல வீடியோஸா வர வரைக்கும் பை.